இன்னமும் மாறாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தான் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் அவர்களை தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? கடல் கடந்து போன தமிழின் கண்ணீரால்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது? தமிழ்நாட்டு மீனவர் சிந்தி ரத்தத்தால்னு சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சா ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இலங்கையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்தவங்க தோற்று புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர் நிலைமை மாறல. மீனவர் மீதான தாக்குதல் ஓயல இருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 530 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அமைச்சர் சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. எல்லை தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுது அல்லது அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுது. அண்டை நாடா இருந்துக்கிட்டு இந்திய மீனவர்கள் மேல எந்த விதமான இரக்கமும் இல்லாம நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா, ஏன் அடியோடு பறிக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசும் நடந்துக்குது. அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. இதனை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்தணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல. வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் தாக்குதலுக்குள்ளானா இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் நான் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் மீனவர்கள் கைது தாக்குதல் குறித்து 74 கடிதங்களை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறேன். பிரதமர் அவர்கள் நேரில் சந்திக்கிற போதெல்லாம் இது குறித்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இருநாட்டு மீனவர்களுக்கு இடையான பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்பட இயலாமல் கடந்துகிட்டு இருக்கு. கடிதம் எழுதினா விடுவிக்கிறது, பிறகு கைது செய்யறதுன்னு இலங்கை அரசோட நடவடிக்கை தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது. மீன்பிடி தொழிலில் பாதிக்கப்பட்டு பாரம்பரிய மீன்பிடி உரிமை கேள்விக்குறியாகி கடலுக்கு சென்றால் பத்திரமாக வீடு திரும்புவார்களா நம் சொந்தங்கள்னு குடும்பத்தினர் மீளா கவலையில் மூழ்கியிருக்க வேண்டிய துயர நிலை ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்யிட்டு இருக்க முடியும்? இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை மாநில அரசு தான் இலங்கைக்கு அளித்தது என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது. ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சிகள் செய்யும் அதே தவிர ஒன்றிய அரசு செய்வது வருந்தத்தக்கது, ஏற்க முடியாதது. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்ட போதே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார்.